அம்மாவும் அவங்களோட சின்ன பையனையும் கூட்டிட்டு வந்து கடைக்கு போறாங்க. அப்ப கடைக்கு போகும்போது அங்க கடைக்காரர் வந்து அந்த சின்ன பையன் வந்து சாக்லேட் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன் வந்து எனக்கு வந்து சாக்லேட் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அதோட என்னடா சின்ன பையனா இருக்கான். ஆனா சாக்லேட் வேணான்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இல்ல தம்பி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவன் மறுபடியும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அவங்க அம்மா வந்து நீ சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பயும் அவன் வேணாம் அப்படின்னு சொல்லி எடுக்காம இருக்கான். என்னடா யார் சொல்லியுமே எடுக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கடைக்காரரே வந்து எடுத்து குடுக்காரு. அதோட அந்த பையன் வந்து 2 கையிலயும் வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, "ஏன்டா தம்பி கடைக்காரர் வந்து சாக்லேட் எடுக்க சொல்லும்போது, ஏன் நீ எடுக்க மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்லியிருக்கான், "என்னோட கை வந்து சின்ன கை. நான் எடுத்தா 1 சாக்லேட், 2 சாக்லேட் தான் எடுக்க முடியும். ஆனா அவரோட கை வந்து பெரிய கையா இருக்கனால எனக்கு நெறைய சாக்லேட் கிடைச்சுச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம நிதானமாவும், புத்திசாலித்தனமாவும் யோசிச்சோம்னா, நமக்கு கிடைக்கிறத விட நெறைய கிடைக்கும்.